ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம சேமியா வச்சு கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம மேக்ஸிமம் எல்லோரும் ரவை வச்சு தான் கேசரி செஞ்சுருப்போம். நீங்கள் இந்த மாதிரி சேமியா வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கெஸ்ட்டு வந்துட்டால் நம்ம உடனடியாக ஒரு 5 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தான். ரொம்ப எம்மியாகவும் டெலிசியஸாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் நெய். பார்த்திங்கன்னா வறுக்கிறதுக்கு தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சேமியாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது நீங்கள் வறுக்காமல் போட்டிங்கன்னா நம்ம தண்ணியில் கொட்டி வேக வைக்கும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அந்தளவு டேஸ்ட் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்பவும் நீங்கள் வறுக்க வேணாம், சும்மா நார்மலாக கொஞ்சம் ஒரு ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நீங்கள் வறுத்திங்கன்னா உங்களுக்கு போதும். பாருங்கள், இந்த அளவு நீங்கள் வறுத்திங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை எடுத்து ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதே கடாயில் நான் 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் அளவு நான் மறுபடியும் நெய் விடுறேன். நெய் விட்டுட்டு, ஏன்னா நீங்கள் ரொம்ப நெய் விட்டிங்கன்னா திகட்டும், அதனால் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு நெய் விடுங்க. ஆல்ரெடி நம்ம நெய்யும் வறுத்துருக்குறோம் சேமியாவில், அதனால் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு சின்ன சின்ன பீஸ் அளவு போடுங்க. போட்டுட்டு முந்திரி போட்டுக்கோங்க. நான் எடுத்து வச்சுருக்க முந்திரியை கட் பண்ணிக்கிறேன், 8 முந்திரியை. இதையும் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா வறுத்துக்கலாம். நான் திராட்சை மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் திராட்சையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. பட்டை கிராம்பு பார்த்திங்கன்னா முஸ்லீம் மீட்டிங்கில் நாங்கள் மேக்ஸிமம் கேசரி செய்யும் போது நாங்கள் போடுவோம். நல்லா உங்களுக்கு ஃப்ளேவரும் கொடுக்கும். அந்த கல்யாண வீட்டு ஸ்டைல் கேசரி ஸ்டைல் ருசி கொடுக்கும். இப்போது தண்ணி பார்த்திங்கன்னா நான் எந்த அளவு நீங்கள் சேமியா எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் தான் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி தண்ணி ஊற்றணும். நான் இன்றைக்கி 2.5 கப் அளவு தான் அதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் 2.5 கப் நான் மெஷர்மெண்ட் பண்ணி தண்ணி ஊற்றுறேன். அதே கப் நீங்கள் எந்த கப்பில் சேமியா எடுத்துருக்கீங்களோ அந்த கப்லேயே தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது தண்ணி கொதி வரட்டும். தண்ணி கொதி வரும்போதே நம்ம ஃபுட் கலர், கொஞ்சம் ஆரஞ்சு ஃபுட் கலர் கேசரி கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதில் கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவும் கொதிக்க விட வேணாம். இந்த மாதிரி தண்ணி நம்ம ரொம்ப கொதிக்க ஒன்றும் அவசியம் கிடையாது. சும்மா அப்படி லைட்டாக கொதி வந்தோடனேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை, அதாவது வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த சேமியாவை கொட்டி நல்லா கொதிக்க விடுங்க. பாதி தண்ணி நம்மளுக்கு 3/4 பாதம் வத்தட்டும். தண்ணி 3/4 பங்கு வற்றினோடனே நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியை வற்ற விட்டுட்டு நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ண வேணாம். பாருங்கள், ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த இனிப்பை நம்மளுக்கு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். இந்த அளவு நீங்கள் உப்பு போட்டு கிளறி விடுங்க. கொஞ்சம் இந்த அளவு நீங்கள் தண்ணி வற்றினோடனே நீங்கள் அந்த சேமியா எடுத்த கப்லேயே சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் சர்க்கரை அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி வற்ற விட்டுட்டு நீங்கள் சர்க்கரை போட்டிங்கன்னா சேமியாவுக்கு உங்களுக்கு என்ன ஆகுனா, அந்த சேமியாவில் சர்க்கரை உங்களுக்கு உள்ளே பிடிக்காது. அதனால் தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கும் போதே சர்க்கரை போட்டுக்கோங்க. கொஞ்சம் 3/4 பங்கு வந்தோடனே சர்க்கரை போட்டு கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த சேமியாவிலும் சர்க்கரை உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நல்லா தண்ணி வற்ற விடுங்க. மேக்ஸிமம் இது பார்த்திங்கன்னா 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு தண்ணி வற்றிடும். பாருங்கள், இது நீங்கள் நார்மல் சேமியாவில் நம்ம அந்த என்ன சொல்கிறது, பாயசம் காய்ச்சோம் இல்லைங்களா, அந்த சேமியாவில் கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஈவினிங் நேரத்தில் நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம ரவையிலே செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவு தண்ணி வற்றினோடனே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நெய் விட்டுட்டு கிளறி மூடி போட்டுடலாம். அவ்வளோதான், தண்ணி வற்றிச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜ்லேயே மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. 2 நிமிஷம் அப்படியே விட்டோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வைங்க. இப்போது எடுத்து 2 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுக்கு உதிரியாக பாருங்கள், அது ஒன்றோட ஒன்று, ஏன்னா நம்ம நெய்யில் வறுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு மேக்ஸிமம் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. சூப்பராகவும் இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேனல்.